அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 13/12/2025 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி, தேய்பிறை, நவமி திதி மாலை 4:38 வரை. அதன் பிறகு தசமி திதி, அஸ்தம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. மந்த யோகமும் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. நினச்சது நடக்குங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாமே துலங்குங்க. புதுவகை ஆடை அணிகலன்களும் வாங்குவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நண்டு கொழுத்தால் வளையில் இராது, தண்டு கொழுத்தால் தரையில் இராது. ஆமாங்க, இந்த பழமொழியெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எது எங்கெங்கே இருக்கும், எப்படி இருக்கும், எதுக்கு எப்படியானா எப்படி ஆகுங்கிற சூட்சுமங்களை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றி அமைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சூரியன், புதன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவு ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் எடுத்து வைக்க முடியாதபடி திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. திடீர் லாபம் உண்டு. போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தைரியமான முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கு உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமா பேசலாம். பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தால் பாய்கூட பகையாகும். ஆமாங்க, இந்த பழமொழி உங்களுக்கு பொருந்துங்க. அதனால தாங்க நீங்கள் நடந்துக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓய்வெடுக்கிறதுக்கே மறந்து போயிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய விடாமுயற்சியால், கடின உழைப்பால் வெற்றி கொடியை நாட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உறவினர்கள், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். சுத்தி வளைச்சி வரட்டும், அப்புறமா பார்த்துக்கலாங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். ஆனால் நேற்று வந்தவங்கெல்லாம் கல்லா கட்டுறாங்க, நம்மளால் எதுவும் முடியலையேங்கிற ஆதங்கமும் இருக்குங்க. உத்தியோக வகையில் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, நகத்தாலே கிள்ளுவதை கோடாரி கொண்டு வெட்டுவதா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஒரு சிக்கல் ஆரம்பிக்கும் போதே அதை முனையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை முத்த விட்டு அப்புறம் அதுக்கு ஒரு கோடாரி, கடப்பாரை, மண்வெட்டிலாம் எடுத்துகிட்டு அது கூட போராடின்னு இருக்கக்கூடாதுங்க. அதனால தாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தள்ளி போடாமல் உடனடியாக முடிவெடுத்து உடனடி தீர்வு காண்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் மறைஞ்சி கிடக்கிறதுனால செலவு அதிகமாகிக்கிட்டே போகுது. சமாளிக்க முடியல. நாமும் சிக்கனமாக தான் இருந்து பார்க்குறோம். ஏதோ ஒரு வகையில் செலவு வந்துடுது. அதனால் செலவை ஒன்றும் பண்ண முடியாது. வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நாம் யோசிப்போம். வருமானத்தை பெருசுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகுங்க. உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துன்னு இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு இப்போ அவசியமாகுதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் அதே நேரத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை, தொட்டில் பழக்கம் இறுதி வரைக்கும்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சின்ன வயசில் நாம் எதை கற்றுக்கிறோமோ, நாம் எப்படி நடந்துக்கிறோமோ, அது நம்முடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்குமே அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் தாங்க நம்மை ஆளுமை செய்துங்க. அதனால தாங்க சின்ன வயசுலேயே நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. சொந்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் சாதகமாக முடியும். வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு. வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் நிறைய பேர் வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்றைய தினத்தில் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி உறவினர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, துள்ளுற மாடு பொதி சுமக்காது அப்படின்னு ஒரு பழமொழிங்க. சிலர்லாம் அப்படியே வாயாலே ஏகப்பட்டது பேசின்னு இருப்பாங்க. வண்டியாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செயலில் எதுலையுமே இறங்க மாட்டாங்க. வெறும் பேச்சு தான் இருக்குமே தவிர செயல்பாடுகளில் எதுவுமே இருக்காது. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எங்கும் எப்போதும் வார்த்தைகளை குறைத்து கொண்டு வாழ்க்கைக்கு தேவையான செயல்களில் ஈடுபடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசுவீங்க. சமயோஜிதமான முடிவுகள் எடுப்பீங்க. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. காரணம், 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. எதிர்பார்த்த தொகை கிடைச்சி எதிர்பாராத செலவுக்காக கைமாத்து வாங்கினீங்கல்ல, அதை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களை பகைச்சிக்காதீங்க. ஆபத்துன்னா அடுத்த நிமிஷம் நிற்கிறவங்க அவங்க தான். அதுக்கு பிறகு தான் மற்றவங்களாம் வருவாங்கங்கிறத நாம் மறந்துடக்கூடாதுங்க. வெளிவட்டாரம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தங்கம் தரையிலே தவிடு பானையிலேன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நீங்கள் தங்கமாக இருக்கக்கூடியவங்க. உங்களை சிலர் தரையில் விட்டுருவாங்க, ஆனால் தவிட தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடுவாங்க. அதனால தாங்க நாம் எங்கே மதிக்கப்படுறோமோ அங்கே நாம் போவோம், எங்கே நாம் மிதிக்கப்படுறோமோ அந்த இடத்து பக்கம் தலை வச்சே படுக்க வேணான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் மதியாதார் வாசல் மிதியாமல் வாழ்ந்து கொண்டு தன்மானத்துடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகுங்க. நம்ம வேலை குறைச்சல் தான், ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் தான் அடிக்கடி அலைய வேண்டியதாக இருக்குது. நாம் சும்மா இருந்தாலும் அதை வாங்கிட்டு வா, இதை கொடுத்துட்டு வான்னு நம்மளை அலைய வைக்கிறாங்களேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அருமையாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள்லாம் பொறுமையாக கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்கள், அவசரப்படாதீங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தஞ்சம் என்று வந்தவர்களை வஞ்சித்தல் ஆகாதுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. உதவின்னு கேட்டு யார் வந்தாலும் உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு நீங்கள் எப்படியாவது செய்து கொடுப்பீங்க. இல்லைங்க இந்த நேரம் எனக்கு தோதுப்படலை, நான் அப்புறமா அவங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் அனுப்பிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் உள்ளதை உள்ளபடி சொல்லி எல்லோருக்கும் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தாங்க அதிகமாயிட்டே இருக்குது. உடம்பும் ஒரு மாதிரி படுத்தி எடுக்குது. டாக்டர் ஒன்று சொல்கிறாரு, மனசு ஒன்று சொல்லுது, உடம்பு ஒன்று சொல்லுது. எதை நம்புறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதோ மருந்து மாத்திரன்னு சில நேரம் வாழ்க்கை ஓடுதுன்னு முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். செல்வாக்கு உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகள் செய்வீங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. இருந்தாலும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையேங்கிற வருத்தமும் இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தண்ணீரிலே விளைந்த உப்பு தண்ணீரிலேயே கரைய வேண்டும். ஆமாங்க, நாம் அந்த மண்ணு மேலே பிறக்கிறோம், மண்ணுக்குள்ளார தான் போகிறோம். இந்த தத்துவத்தை தான் பெரியவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே இருக்கிறது முக்கியம் இல்லை, இருக்கிற காலத்திலேயே எல்லாருக்கும் உதவணுங்கிற தாய் மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. அதிக வட்டிக்கு அவசரத்துக்கு வாங்கின கடனை எப்படியாவது சீக்கிரம் பைசல் பண்ணணுங்கிற ஒரு வேகத்தோடு இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. ஆடை அணிகலன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு வீடு
வீடு தேடி வருவாங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும், லாபமும் அதிகமாகும். உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும். ஆமாங்க, இயற்கை என்னவோ அது வேலையை சரியாதாங்க செய்யுது. தண்ணீர்னாலே அது நெருப்பை அணைக்கும். அது குளிர்ந்து இருந்தாலும் அது சூடாக இருந்தாலும். அதுபோல் நாமும் நம்முடைய கடமையை சரிவர செய்யணுங்கிற இயல்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அதனால் நினைச்சது நிறைவேறும், தடங்கல்கள் எல்லாமே விலகும், எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. போட்டிகளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விவாதங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. அர்த்தாஷ்டமச்சனி நடக்கிறதுனால உங்களையும் மீறி ஒரு சோர்வு, சலிப்பு, அலுப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ராகு வலுவாக உட்கார்ந்து இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வேற்று மதத்தை சார்ந்தவங்க உதவிகரமாக இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தந்தை வழி எவ்வழி, தனையன் அவ்வழி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அப்பாவை போல பையன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனுபவபூர்வமாகவும் பார்க்குறோங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் அந்த பாரம்பரிய மரபு மாறாமல் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு மரியாதை கூடுங்க. அதே மாதிரி புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள் அதிகமாகிக்கிட்டே போகும். எங்கே போனாலும் ஏதாவது உங்களை குறை சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி, எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. செலவு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் மனசில் சஞ்சலம் வந்தாலும், இன்னொரு பக்கம் எல்லாமே அத்தியாவசியமான செலவாக தானே இருக்குது, ஏதோ அனாவசிய செலவு இல்லையேங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் வந்து போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தலைக்கு மேல் வெள்ளம், சான் ஓடினால் என்ன, முழம் ஓடினால் என்ன. ஆமாங்க, தலைக்கு மேலே பிரச்சனை அதிகமாக வந்துடுச்சுன்னா நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டீங்கங்க. பார்த்துக்கலாம், இனிமேல் என்ன இருக்குது, முழுசாக களத்தில் இறங்கிட வேண்டியதான். முயன்ற வரைக்கும் நாம் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் முயல வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கும் எப்போதும் பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் வந்தால் அவற்றையெல்லாம் ஒரு சவால்களாக ஏற்றுக்கொண்டு பார்க்கலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக, தைரியமாக இறங்குபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாமே இருக்குங்க. வண்டியில் போகும்போது மொபைல் ஃபோனில் பேசின்னு இருக்க வேண்டாம்.
திரும்புகிற இடங்கள் வளையிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிக்கல்கள் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தவிட்டுக்கு வந்த கை தங்கத்துக்கும் வரும் அப்படிங்கிற பழமொழிங்க. ஆமாங்க, சின்னதாக இன்னைக்கு பொருளை களவு பண்ணுறவங்க, திருடுறவங்க, எடுக்கிறவங்க நாளைக்கு பெருசாக இருக்கிற பொருளையும் எடுக்க துணிவாங்க. அதனால தான் தவறு சிறுசாக இருக்கும்போதே நாம் நம்மளை திருத்திக்கிட்டு அது பெருசாக ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிற மாதிரி எங்கும் எப்பொழுதும் நல்ல பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும், செலவினங்களும் கொஞ்சம் இருக்கும், குடும்பத்தில் சலசலப்புகளும் இன்னைக்கு வரும். அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு நிதானம் தேவைப்படுதுங்க. மற்றபடி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறும், எங்கே போனாலும் வெற்றி உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, ஆனால் வேலையாட்களால் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குது, ஒரு பக்கம் நல்ல பேர், இன்னொரு பக்கம் கசக்கி புழிகிறாங்க, வேலை கொடுத்து கசக்கி புழிகிறாங்கன்னு ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் விஐபிகளால் ஆதாயம் உண்டு, புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் சந்தோஷமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.